கரூர் துயரசம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய், அவரது கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டு இருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜியினுடைய இல்லம் மற்றும் அவரது அலுவலக முகவரிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அதனை யாரும் பெற்றுக்கொண்டதாக எந்த அறிவிப்பும் தங்களுக்கு வரவில்லை என்று சிபிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அதனையும் பெற்றுக்கொண்டதற்காக எந்த பதிலும் தங்களுக்கு வரவில்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் தவேக சார்பில் செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவர் எப்படி அங்கு சென்றார், கரூரில் மட்டும் ஏன் நிகழ்ந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல முறையாக விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜய் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராவதற்கு அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல விசாரணையை டெல்லியில் அல்லாமல் சென்னை அல்லது அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் விசாரணை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விஜய் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.